திண்டுக்கல்லில் உள்ள செயின்ட் சேவியர் பகுதியில் வீட்டை அபகரிக்கும் நோக்கில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக தம்பதியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தலையில் அடித்துக் கொண்டு கதறி எழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரேம்குமார். பிரேம்குமார், வணக்கம். அந்த தம்பதியினர் யார்? அவர்களின் கோரிக்கை என்ன? திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட செயின்ட் சேவியர் தெருவை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி அலெக்சாண்டர். இவரது மனைவி பூமரி. இவர் அருகில் உள்ள சத்துணவு கூடத்தில் சமையலராக பணி செய்து வருகிறார். இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார். இதே பகுதியில் இவர்களுக்கு சொந்தமாக கூரை வீடு ஒன்று உள்ளது. இந்த வீட்டில் காலமாக இவர்கள் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இவர்களது வீட்டை அபகரிக்கும் நோக்குடன் அருகில் உள்ள முன்னாள் ஊர் நாட்டாமை பிரான்சிஸ் சேவியர், தற்போதைய நாட்டாமை சசிகுமார் மற்றும் சிலர் அவர்களுடைய வீட்டை அபகரிக்கும் நோக்கத்தில் தினம்தோறும் இவர்களிடம் வந்து பிரச்சனை செய்வதும் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியரிடம் இவர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். இந்நிலையில் இந்த புகார் மனு மீது எந்தவிதமான நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்காததால் இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த முதிய தம்பதியினர் ஆட்சியரின் காரின் முன்பாக அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட முயன்றனர். பின்னர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் நெஞ்சில் அடித்துக் கொண்டு கதறி அழுதபடி தங்களுக்கு வீட்டில் குடியிருக்க அதிகாரிகள் வழிவகை செய்ய வேண்டும் எனவும் தங்களை ஊரை விட்டு சிலர் ஒதுக்கி வைத்து விட்டதாக கூறி தங்கள் வீட்டு விசேஷங்களில் பங்கேற்க விடாமல் ஊர் மக்களிடம் கூறி வருவதாக கதறியோதோடு தற்பொழுது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். காசினி, விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.